பீகாரில் இரண்டாம் கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 122 தொகுதிகளில் நடக்கும் தேர்தலில் காலையிலேயே மக்கள் ஆர்வமுடன் வாக்குப்பதிவு செய்து வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். பீகாரில் இருக்கக்கூடிய 243 சட்டமன்ற தொகுதிகளில் முதற்கட்டமாக நவம்பர் 6ஆம் தேதி 121 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்ற நிலையில இன்றைய தினம் 122 தொகுதிகளுக்கு தேர்தல் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. காலை முதலே வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்து வருகிறார்கள். இந்த இரண்டாம் கட்டமாக நடைபெறக்கூடிய 122 சட்டமன்ற தொகுதிகளில் 1302 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். கிட்டத்தட்ட 3,70,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த டெல்லி காலைவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகாக இன்றைய தினம் பீகாரில் இரண்டாம் கட்ட தேர்தல் அந்த வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலுமே பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் ஏற்கனவே இந்த முதற்கட்டமாக நவம்பர் 6ஆம் தேதி நடைபெற்ற அந்த முதற்கட்ட தேர்தலில் கிட்டத்தட்ட 64.66% என்பது வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருந்தது. பீகார் வரலாற்றுல இதுவரை இல்லாத அளவுல அதிகபட்சமாக வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருந்தது. இந்த நிலையில தான் இரண்டாம் கட்டமாக 122 தொகுதிகளுக்கு எப்பொழுது வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. காலை முதலே வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்து வருகிறார்கள். இந்த 2 கட்டம் தேர்தல் முடிந்த பிறகாக நவம்பர் 14ஆம் தேதி இந்த 2 கட்டத்தை சேர்ந்த அந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. அன்றைய தினமே யார் வெற்றி பெற்றார்கள் அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முதற்கட்ட தேர்தல் முதற்கட்டமாக 121 தொகுதிகளுக்கு நவம்பர் 6ஆம் தேதி நடைபெற்ற நிலையில இரண்டாம் கட்டமாக 122 தொகுதிகளில் வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. டெல்லி கார்வெடிப்பு சம்பவத்திற்கு பிறகாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுமே பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில காலை முதலே வாக்காளர்கள் தற்பொழுது ஆர்வத்துடன் வந்து வாக்களித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.